ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. சொத்து குவிப்பு வழக்கின் பின்னணி என்ன என்பது குறித்து நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் முன்பாக இருவரும் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கினை தானாக எடுத்து முன்வந்து விசாரணை செய்ததில் கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவினை ரத்து செய்து மீண்டும் இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதற்கான உத்தரவினையும் பிறப்பித்திருக்கிறார். வழக்கில் குற்றச்சாட்டை பதிவு செய்து தினசரி விசாரணை நடத்த வேண்டும் என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் 9ஆம் தேதியன்று இது தொடர்பாக வழக்கு விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவினையும் பிறப்பித்திருக்கிறார். முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அமைச்சர் தற்போது இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு. வருமானத்திற்கு அதிகமாக அவர் 76 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக தங்கம் தென்னரசு மீது முன்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 2006 முதல் 2011 வரை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் சாத்தூரைச் சேர்ந்த KKSSR ராமச்சந்திரன். தற்போது அவர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் 44 லட்சம் ரூபாய் சொத்து குவித்தார் என்று அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. முன்பாக இந்த இரு அமைச்சர்களும் இவ்வழக்குகளிலிருந்து 2022ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கினை உயர்நீதிமன்றம் தாமாக எடுத்து முன்வந்து விசாரித்தது. தற்போது அது தொடர்பான தீர்ப்பில் இந்த வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 2006 11 வரை இருக்கக்கூடிய அந்த சொத்து குவிப்பு வழக்குகள்ல முன்பாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். இப்போ மீண்டும் அந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. முதற்கட்டமாக எப்படி பார்க்கிறீர்கள்? நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யன பெய்யும் மழை என்பது போல ஒரு உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கில் இந்த 2 அமைச்சர்கள் மீது தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரத்தின் மூலம் பல்வேறு வகைகளில் சாட்சிகள் எல்லாம் மிரட்டி பெல்ட்டி அடிக்க செய்து அதன் மூலம் ஒரு தீர்ப்பை இன்றைக்கு பெற்று விடுதலை, அதாவது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திலிருந்து விடுதலை பெற்றது என்பது அது ஒரு முறையற்ற ஒரு விடுதலை என்கின்ற வகையிலே உயர்நீதிமன்ற அந்த தீர்ப்பு என்பது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக நிச்சயமாக நான் கருதுகின்றேன். இப்போது சட்டத்தின் பிடியிலிருந்து நிச்சயமாக ஊழல் செய்த அமைச்சர்கள், குறிப்பாக தங்கம் தென்னரசும் KKSSR மீது மறு விசாரணை செய்து தினந்தோறும் வழக்கை நடத்த வேண்டும் என்று சொல்வது என்பது ஒரு நல்ல தீர்ப்பாக நிச்சயமாக நாங்கள் கருத முடியும். தமிழ்நாட்டு மக்கள் அதைத்தான் இன்றைக்கு விரும்பியிருக்கின்றார்கள். அந்த வகையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு தீர்ப்பு. சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதற்கு உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு இன்றைக்கு வழங்கியிருக்கிறது என்று தான் நான் நிச்சயமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2011 21 வரை அதிமுக ஆட்சி காலத்தப்போ விசாரணை அதிகாரி ஒரு மாதிரி செயல்பட்டதாகவும் அதற்கு பிறகு வேறு சாட்சியங்களை விசாரித்து வேறு மாதிரி செயல்பட்டதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பாக நான் திமுக வழக்கறிஞர் சரவணனிடம் பேசும்போது அதை இப்படி யோசிங்க, வைஸ் வர்சால யோசிங்க, அவங்களுடைய ஆட்சி காலத்துல அதிமுகவுக்கு சாதகமாக அந்த விசாரணை நடைபெற்றிருந்திருக்கலாம் இல்லையா? இப்ப அது நியாயமாக நடைபெறுவது தானே இதுவும் காட்டுது. அவங்களுடைய ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க, அவங்களுடைய அமைச்சர்கள் மீண்டும் அந்த வழக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுல என்ன பிரச்சனை, இப்ப சரியாக நடந்து கொண்டிருக்கிறது தானே அது காட்டுது அப்படின்னு அவர் சொன்னார். அவரை பொறுத்தவரை ஒரு திமுக வழக்கறிஞர், ஏன்னா அவரை கேட்டா திமுகவுக்கு ஒரு இப்போ இருக்க அமைச்சர்களுக்கு ஒரு நியாயப்படுத்தி ஒரு கருத்து சொல்வார். அவரிடமிருந்து ஒரு சட்டத்தின் மாண்பு, ஒரு நீதி என்பது நிச்சயமாக இந்த நேரத்தில் அருமை சகோதரர் நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது. எனவே எது எப்படி இருந்தாலும் சரி, எதுக்கு பயம்? மடியில கடந்தா வழியில பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு விடுதலை செய்யறவங்கள உயர் நீதிமன்றம்
அந்த தீர்ப்பை பொறுத்தவரை ரத்து செய்யறது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தலை வணங்கணும். ஓகே, நாங்க தலை வணங்குறோங்க, எங்க மடியில கணம் இல்லைங்க, நாங்க மறுபடியும் வழக்கை சந்திப்போங்க, நிரபராதி என்று நிரூபிப்போம். அதை சொல்லாதான், அதை சொல்லிட்டு போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி பாஸ்ட்ல போய் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இப்ப பிரசன்ட்ல என்ன போய் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க நீதிமன்றம், மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த பதட்டம்? அதனால விசாரிக்கிட்டோம். விசாரிச்சு வந்து எது உண்மையோ அப்போ ஊழல் செய்தால் நிச்சயமா அதற்குரிய தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை விட்டுட்டு இப்ப போய் வியாகியானம் பண்றது என்பது நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதமா இருக்காது. எனவே உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அவர்களும் தலை வணங்கணும், எல்லோரும் தலை வணங்கணும். அது தலை வணங்கி கீழமை நீதிமன்றத்தில் வழக்கை சந்திப்பது தான் வந்து ஒரு முறையான ஒரு விஷயம். எனவே அந்த வகையில் வந்து சட்டத்தின் மாண்பை பொறுத்தவரை வந்து அது ஏழை பணக்காரர் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் சமம் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு அந்த ஒரு கருத்து, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல எல்லா உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வந்து வழங்கி இருக்கிறது தான் நிச்சயமா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.